மார்க்கெட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 4% அப்ராக்சிமேட்லி மார்க்கெட் மேலே போச்சு. ஏன்னா நல்ல லாஸ்ட் வீக், ஏன்னா லாஸ்ட் மண்டேவே 900 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆச்சு. ஏன்னா இந்த இந்தோ பாகிஸ்தான் வார் இதான பிறகு ஆல்மோஸ்ட் இது. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,090 வந்து க்ளோஸ் ஆச்சு. சென்செக்ஸ் 82,330. இருந்தாலும் கம்மிங் வீக் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வாலடைலாக தான் இருக்கும். There are several reason மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸு. There are many reason மார்க்கெட் மறுபடியும் கிராஷ் ஆகிறதுக்கு ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மேலே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த லெவலில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மேலே போகிறதுன்னா, இட் வில் டெஃபினெட்லி 25,200 to 25,600 இதான் நெக்ஸ்ட் டார்கெட் லெவலு. டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 24,800. 24,800 உடைய ரெசிஸ்டன்ஸை க்ளோஸ் இதாகிடுச்சுன்னா இட் வில் கோ டு 24,400. மறுபடியும் தேர் வில் பி சான்சஸ் இந்தியா பாகிஸ்தான் வார் வர்றதுக்கு சான்ஸ் நிறையா பிரைட்டாக தெரியுது. அது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு ரீசன் ஒன்று வந்து என்ன தெரியுதுன்னா, நெக்ஸ்ட் வீக் ஒன்றும் வந்து நம்மளுடைய Q4 ஏர்னிங்ஸ் வருது. நிறைய கம்பெனி லைக் எல்என்டி, டைட்டன், மகேந்திரா அண்ட் மகேந்திரா ரிசல்ட் வில் பி குட் தான் நினைக்கிறேன். ஏஷியன் பெயிண்ட்டு, பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப், ரிலையன்ஸ் பவர், டாக்டர் ரெட்டி, இந்தியன் ஹோட்டல்ஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஃபேட் கம்பெனின்னு அதெல்லாம் வந்து ஒரு நோட்டபிள் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து வருது நெக்ஸ்ட் வீக்கு. அதனுடைய இது அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ யூஎஸ் ட்ரேட் எந்த இதில் போகுது முடியுதுன்னு தெரியல. ஒன்று வேணா இது ஃபைனல் கன்க்ளூஷன் வரல. வந்துச்சுன்னா ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் மார்க்கெட் எப்படி போகுதுன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ஐபிஓ எதுவும் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இல்லை. பட் எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸ் வந்து மே மந்த் அட் ஆல்மோஸ்ட் தே ப்ராட் அரௌண்ட் 23,000 to 24,000 ஆட் ஃபிகர் வாங்கியிருக்காங்க. ஆஸ் கம்பேர் டு த்ரூ அவுட் இயரில் பார்த்தீங்கன்னா 25ல பார்த்தீங்கன்னா 1,60,000 crore அவங்க வந்து ஆல்ரெடி செல் பண்ணியிருக்காங்க. பட் ஏப்ரலில் தே ப்ராட் அரௌண்ட் 4,200 சம் ஆட் ஃபிகர் இது. ஸோ லுக்கிங் டு த கண்டிஷன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைன்னா தென் எதுவும் இல்லைன்னா நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ எனிதிங் இந்த யூஎஸ் ட்ரேட் என்ன இதில் க்ளோஸ் ஆகுது, அப்புறம் இண்டோ பாக் அகெயின் என்ன இதில் முடிய போகுது. பிகாஸ் இந்தியா ஸ்கீல் டு ஈட் இது பாகிஸ்தான் வெரி கில்லி, தேர் ஒர்க்கிங் ஆன் தட். அது எங்கே போய் முடிய போகுது அது இதை வச்சு தான் மார்க்கெட்டே வந்து இதாகும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து வாலடைல். பட் ஸ்டில் ஐ எம் இன்சிஸ்டிங் நாட் டு இன்வெஸ்ட் இன் மந்த் ஆஃப் மே. வாட்ச் மே. ஒரு 12 மாசத்துல ஒரு மாசத்துல இன்வெஸ்ட் பண்ணலன்னா ஒன்றும் ஆகாது. மார்க்கெட் உங்களுக்கு எப்படியாவது இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் எனிதிங் யூ கேன் இன்வெஸ்ட் இன் த செக்டர் வைஸ். லைக் டிஃபென்ஸ் செக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபென்ஸ் செக்டர்ல ஏதாவது இடிஎஃப் ஃபண்டு இல்லை மோத்திலால் ஃபண்டு ரொம்ப நல்லா இருக்காது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக டீ காஃபி வாங்குற மாதிரி ஏதாவது வாங்கி போட்டு இருந்தீங்கன்னா இட் வில் கிவ் அ குட் க்ரோத். ஏன்னா டிஃபென்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர் ஆர் 17 countries இன் த வேர்ல்ட் who are asking our Indian பிரம்மாஸ் அண்ட் ஆகாஷ். அதில் மெயின்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்ட்ரி யூகே, ஃப்ரான்ஸு, அப்புறம் இட்டாலி, ஸ்பெயின், மற்றபடி ஏஷியாவில் இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் வியட்நாம், தாய்வான் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் பிரம்மோஸ் அண்ட் ஆகாஷ் டெக்னாலஜிக்கல் இதில். ஸோ டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து தேர் வில் பி அ குட் பூம். ஸோ தேர் வில் பி அ ட்ராப் இன் இது. ஸோ தட் இஸ் அ ரீசன் இண்டிவிஜுவல் செக்டரில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மற்றபடி எல்லா செக்டரும் வந்து ஒரு நார்மலாக தான் இருக்கும். ஒரு அவ்வளோ ஒரு இது இருக்காது ஆஸ் கம்பேர்ட் டு த டிஃபென்ஸ் செக்டர். அண்ட் அதே மாதிரி ஃபார்மா செக்டர் கொஞ்சம் இந்த ட்ரேட் டீல் முடிஞ்ச பிறகு தான் ஒரு தெரியும்.
பேசிக்கலி நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். நத்திங் இஸ் கோயிங் ஆன் வேர்ல்டு எக்கானமிக் வைஸ். அதர்வைஸ் இஃப் சம்திங் கோஸ் தேர் வில் பி பிக் கிராஷ். ஏன்னா பேசிக்காக வாரன் பஃபட் தேரி ஒன்று இருக்கு. என்ன தேரினா, இந்த ரேஷியோ பிட்வீன் யுவர் ஜிடிபி வர்சஸ் மார்க்கெட் கேப், இது ரெண்டுடைய ரேஷியோவும் ஒரு 100ல் இருக்கணும். 100 மேலே ஒரு 10% இருக்கலாம், கீழே ஒரு 10% இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம இந்தியா வந்து 120% இருக்கு, 124%. ஏன்னா நம்ம ஜிடிபி இப்போ ஆல்மோஸ்ட் 25 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 4.1 வந்துச்சு. நம்மளுடைய மார்க்கெட் கேப் வந்து அரௌண்ட் 4.3 4 இதில் வந்துடுச்சு, 4.39 அந்த இது. ஸோ ஏப்ரலில் சொல்கிறேன் நான், ஏப்ரல் இதில். ஸோ இஃப் இது 1.2 ஃபார் தம் 124% இருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் தட் தேர் வில் பி மார்க்கெட் அகெயின் கரெக்ஷனில் வரும். when goes the correction மைனஸ் எப்படியாவது மார்க்கெட் இந்த ரேஷியோ 100 கீழே போச்சுன்னா, ஒரு 80ல் வந்துச்சுன்னா, மறுபடியும் 80ல் வந்து மறுபடியும் there will be a boom in the market. 130 130ல் போகும், then there will be a correction. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் போயிட்டே இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நிஃப்டி வந்து it will give almost 11 to 12% because Nifty is based on உங்களுடைய GDP 6.5%, உங்க இன்ஃப்ளேஷன் அரௌண்ட் 5%, இதே 11.5%, ஒரு டிவிடெண்ட் 0.5% வச்சுங்க ஆவரேஜா. ஸோ 11.5 to 12%. ஸோ உங்க ஜிடிபி ஏறுனா உங்களுடைய நிஃப்டி ரிட்டர்ன் ஏறும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ஏறினாலும் உங்களுடைய நெட் நிஃப்டியும் ஏறும். ரிட்டர்ன் சொல்றது 12% to 13% யூ ஆல்வேஸ் கெட் அபவுட் த நிஃப்டி. அதை வச்சு தான் நம்ம வந்து நிஃப்டியை வந்து இது பண்ணுவோம். பட் மிட் டேர்ம் ஸ்டாக்ஸ் எல்லாம் மிட் டேர்ம் ஸ்டாக்ஸ் எல்லாம், மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து கொஞ்சம் இப்போ நல்லாவே ஏறிச்சு. -40 -60%ல போனதெல்லாம் திருப்பி இப்போ வந்து 30% வரலையும் வந்துருக்கு. 30 35 சம் ஸ்டாக்ஸ் ஆர் கோயிங் டு 34% 40%ல வந்துருக்கு. ஸோ மிட் டேர்ம் ஸ்டாக்கு ஷார்ட் டைம்ல வாங்கலாம், ஏன்னா அதுவும் மறுபடியும் கரெக்ஷன் வரும். பேசிக்கலி மார்க்கெட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் வாலட்டைல கன்ஃபார்மா நம்ம எதுவும் மார்க்கெட்டை பத்தி சொல்ல முடியாது. ஆஸ் பர் த டெக்னிக்கலி மார்க்கெட் இஸ் லாங். டெக்னிக்கலின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் லாங்ல தான் இருக்கும், பிளஸ்ல தான் போகும். ஆனா லுக்கிங் டு த அதர் வேர்ல்டு நெக்ஸ்ட் வீக் நடக்க போற எல்லாம் ஏதோ பார்க்கும்போது தேர் வில் பி சம் கரெக்ஷன் ஹேப்பன். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் அதாவது வந்து அமெரிக்கா தும்புச்சுன்னா நம்ம சளி பிடிக்கும். எல்லாமே அமெரிக்கன் மார்க்கெட்டை பொறுத்து தான். ரிசர்வ் அங்க இருக்கிற ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பண்ணி தான் நம்மளுடைய எல்லா மார்க்கெட்டும் வந்து இதாகுது. ஸோ அவங்களுடைய பாண்டுடைய இது பண்ணி, பிகாஸ் அமெரிக்கா இஸ் கோயிங் டு பி ரிசெஷன். பிகாஸ் அவங்களுடைய டோட்டல் ஜிடிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 30 ட்ரில்லியன் வருது. அந்த 30 ட்ரில்லியன்ல வந்து அவங்க கடனே வந்து 36 ட்ரில்லியன். ஸோ ஜிடிபியோட கடன் அதிகம். ஸோ தேர் எக்கானமி இஸ் நாட் குட். அதே நீங்க சைனாவை பார்த்தீங்கன்னா 19 ட்ரில்லியன், அவங்களுடைய கடனே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு 18 ட்ரில்லியன். இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா 4.1 ட்ரில்லியன். நம்மளுடைய கடன் வந்து ஒரு 700 பில்லியன். எக்ஸ்டர்னல் கடன் வந்து ஒரு 720 பில்லியன் தான் நம்மகிட்ட இருக்கு கடன். ஸோ கம்பேர்ட் டு திட் ரேஷியோஸ் வெரி ரொம்ப இதா இருக்கு, நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. பட் ஆஸ் கம்பேர்ட் டு யூஎஸ் அண்ட் சைனா, அவங்களது யூஎஸ் எக்ஸ்டர்னல் டெப்ட் பார்த்தீங்கன்னா 27 ட்ரில்லியன் இருக்கு அவுட் ஆஃப் இதுல 30 ட்ரில்லியன்ல. டோட்டல் டொமஸ்டிக் அண்ட் இது பார்த்தீங்கன்னா 36 ட்ரில்லியன் இருக்கு. ஸோ அமெரிக்கா இஸ் இன் வெரி பேட் ஷேப். அமெரிக்கன் எக்கானமி இஸ் நாட் குட். அவங்க டாலரை வச்சு ஏமாத்திருக்கிறாங்க. இப்போ சவுதி கூட போனாங்க. சவுதி ஹஸ் நாட் அக்ரி டு செல் த எனி ப்ராடக்ட் ஆன் டாலர். ஒன்லி அமெரிக்கா சம் கண்ட்ரி தே வாண்ட் தே கேன் செல் இட் இன் டாலர். அதர்வைஸ் எல்லாருக்கும் அவங்க இந்தியாவுக்கு இந்தியன் ருபீஸ்ல கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த டாலரோட இது முடிஞ்ச பிறகு தே நோஸ் இட். அதனாலதான் அப்படியாப்பட்ட ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஓடி அங்க போனார். அவரு பயத்துல நம்ம கண்ட்ரியை காப்பாற்றணும்னு. It shows how the Saudi king is playing a big part. அதனால மார்க்கெட்டை வாட்ச் பண்ணோம். ஆயில் உங்களுக்கு 62ல இருக்கு. ஆயில் ஹாஸ் டு பி வாட்ச். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைல தான் இருக்கும். ஒரு இப்போ புட்டுக்கால போட்டவங்களும் சஃபர் தான். ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் எஸ் லாஸ்ட் வீக் நல்லா they might have they enjoyed, but coming week we cannot predict anything. மார்க்கெட்ல டெக்னிக்கல் எதை வச்சும் நம்ம இப்போ வந்து எதுவுமே பேச முடியாது. unless until for this whole month எது வேணா நடக்கலாம். மேலே போகும்னு சொன்னா கூட கீழே வரலாம், கீழே போகும்னு சொன்னா கூட மேலே போகலாம். there is no, but technically it is long.
ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு இருக்கிற இது. இருந்தாலும் லாஸ்ட்டு நீங்கள் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ வந்து 21,800 இந்த நிஃப்டி. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 3,300 பாயிண்ட் வந்து இது வரலையும் மேலே ஏறி இருக்கு. விச் இஸ் முதல்லலாம் வருஷத்துக்கு ஏறும். நாங்களாம் பார்க்கும்போது வருஷத்துக்கு ஒரு 1000 பாயிண்ட் ஏறும், 1500 பாயிண்ட் ஏறும் அப்போல்லாம். இப்போ அனாவசியமாக வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5 மாதத்துல ஒரு 3000 பாயிண்ட் ஏறுதுன்னா இட் இஸ் மார்க்கெட் இஸ் வெரி கிரீடி. ரொம்ப கிரீடாக இருந்தாலும் மார்க்கெட் தேர் வில் பி அ இஷ்யூ. அதனால வாட்ச் அண்ட் இன்வெஸ்ட். பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் ஏதாவது ஒரு சிப்பில் போடுங்க. சிப்பில் போட்டுனே இருங்க. தேவையில்லாத பணத்தை எடுத்து சிப்பில் போடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு அந்த பணம் தேவையில்லைன்னு எடுத்தால் சிப்பில் போடுங்க. இப்போ குழந்தை இருந்தா, பெண் குழந்தை இருந்தா, குழந்தைகள் இருந்தா எடுத்து அவங்களுடைய பேர்ல அவங்க பிறந்த பிறகு, பிறந்த உடனே, பிறந்து ஒரு 2 மாசம் 4 மாசம் கழிச்சு கூட போடுங்க. அவங்க பேர்ல போடுங்க. 20-25 வயசு வரலையும் அது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆகிடும். அதனால வாட்ச். ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டை வராதவங்க எதுவுமே இது உள்ள வராதிங்க. பெட்டர் இன்வெஸ்ட் இன் தி சிப் மார்க்கெட் ஆர் இடிஎஃப்ல போடுங்க. இடிஎஃப்ல மார்க்கெட் எப்போ இறங்குதோ ஒரு 500 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் ஒருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் தட். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து யூ கேன் ஏர்ன் அட்லீஸ்ட் யூ கேன் பீட் இன்ஃப்ளேஷன் அண்ட் இது. ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் கெட் 12% ரிட்டர்ன் மினிமம். அப்போனா தான் இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷன் எல்லா இன்ஃப்ளேஷனும் நம்ம பீட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். தேங்க்யூ சார். ஜெய்சங்கர் சார், உங்க வியூ கொடுக்குறீங்களா? முடியுமா? ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? அடுத்த வாரம் கேஷ் கேஃபே நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம் சார். நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். நானும் கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். சரி. ஓகே, தேங்க்யூ. பாய். ஓகே சார், பாய். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் கேஷ் கேஃபே நம்பர்களே. மிக்க நன்றி.